மதுரை மாவட்டம் சோழவந்தான் அடுத்த மேலக்கால் ஊராட்சியில் 3000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இங்கு மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் அனைத்து வீடுகளுக்கும் குழாய்கள் பதிக்கப்பட்டு பெயரளவில் ஒரு நாள் மட்டும் சோதனைக்காக தண்ணீர் விடப்பட்டதாக இந்த மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தரமற்ற முறையில் குழாய்கள் அமைக்கப்பட்ட நிலையில் திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை மட்டும் ஊராட்சி நிர்வாகம் எடுத்துக்கொண்டு தண்ணீர் வழங்காமல் தங்களை தவிக்க விட்டுள்ளதாக மேலக்கால் மக்கள் உள்ள குமுறல்களை வெளிப்படுத்துகின்றனர். மேலும் இப்பகுதியின் வழியாக வெளியூருக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள சிறு சிறு உடைப்புகளில் இருந்து வழிந்தோடும் தண்ணீரை குடிநீருக்காக பிடித்துச் செல்லும் அவல நிலை நீடித்து வருவதாக இந்த மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஊராட்சி நிர்வாகத்தின் திறனற்ற செயல்பாடுகளால் குடிநீர் இன்றி தவிக்கும் இப்பகுதி மக்கள் தூர்வாரப்படாத கழிவுநீர் கால்வாய்களின் துர்நாற்றத்தால் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கழிவுநீர் கால்வாயில் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரப்புவதோடு அதிலிருந்து வெளியேறும் புழுக்கள் வீடுகளில் ஊர்ந்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்தனர். இது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் புகாரளிக்க போனால் எப்போதும் அலுவலகம் பூட்டிய நிலையிலேயே இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இவ்வூரில் நிலவும் அவல நிலை குறித்து ஊராட்சி செயலாளர்களிடம் நேரிலும் தொலைபேசி வாயிலாகவும் தெரிவித்தாலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேங்கி நிற்கும் கழிவு நீரால் பல்வேறு நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ள பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்தில் உள்ள முறைகேடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வாடிப்பட்டி செய்தியாளருடன் நந்தகுமார்.